இருக்க முடியாம கிடக்குறான். நம்ம ஹீரோயினி போய் கதவு திறக்கிறா. "உனக்கு என்னாச்சும்மா? நீ நல்லா இருக்கல்ல? சரி வாம்மா இங்கேருந்து போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இவன் ஜான்வி ஜான்வின்னு கத்திட்டே இருக்கான். அங்கேருந்து வெளிய வந்து அவளுக்கு ஷால குடுத்து, கையில பேக்க குடுத்து, கார் சாவியும் கையில எடுத்து குடுத்துட்டு, "இங்கேருந்து வாம்மா போயிடலாம். இதுக்கப்புறமா இவன் கூட இருக்க வேணாம். இவன் ஒரு ராட்சசன். உன்கிட்டேருந்து அந்த கடவுள் தான் அவன காப்பாத்திருக்காரு. வாம்மா போலாம்" அப்படிங்கிற மாரி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஜான்வியும் அந்த வீட்ட விட்டு காலடி எடுத்து வைக்கும்போது, அவன் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தத ஒரு தடவ நெனச்சு பார்த்துட்டு, இதுக்கப்புறமும் இவன் கூட வாழ்றதுல பிரயோஜனம் இல்லங்கிறது தான் ஆல்ரெடி முடிவு எடுத்துட்டா இல்லையா? அதனால இப்போ எந்த ஒரு தயக்கமும் இல்லாம அங்கேருந்து வெளிய போயிடுறா. இதுக்கப்புறம் நம்ம ஜான்வி இந்த வீட்டுக்கு வரப்போறதும் கிடையாது. அது ஏன் அப்படின்னு பின்னாடி உங்களுக்கு தெரியும். அங்கேருந்து கார் வரைக்குமே வந்துட்டாங்க. அங்க வந்து கார் சாவிய கையில குடுத்தா, "அம்மா நான் கார் ஓட்டணுமா? என்னால முடியாதும்மா. எனக்கு சரியா கார் ஓட்ட தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "இங்க பாரு ஜான்வி, இத விட்டா வேற வழியே இல்ல. இன்னைக்கு நீ இங்கேருந்து தப்பிச்சாகணும்னா இது மட்டும் தான் வழி. நானும் வேணா உன் கூட வரேன். நீ பயப்படாதம்மா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கார ஓட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அவனும் அந்த பக்கம் ஜன்னல்ல நின்னுட்டு கத்திட்டு இருக்கான். "ஜான்வி இங்கேருந்து போகாத. இங்கேருந்து போன அப்படின்னா நான் உன்னோட மொத்த குடும்பத்தையும் அழிச்சிடுவேன். பாத்துக்க ஜான்வி" அப்படிங்கிற மாரி மிரட்டிட்டு இருக்கான். இந்த நிலைமையில கூட எவ்வளோ திமிரு அவனுக்கு அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. அந்த ஜன்னல போட்டு அடிச்சுட்டு இருக்கான். கையில வேற பிளட் வந்துட்டு இருக்கு. குடும்பத்த பார்த்து மிரட்டவும் நம்ம ஜான்விக்குமே ரொம்ப கோவம் வந்துருது. "போதும் விராஜ், வாய மூடுங்க. இதுக்கப்புறம் நான் உங்க கூட இருக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. கார் எடுத்துட்டு கிளம்பிட்டா கேட்டு கிட்ட வாட்ச்மேன் வந்து நின்னுட்டு இருக்காரு. உடனே நம்ம ஜான்வி காரை ஸ்டாப் பண்ணிடுறா. "என்ன பண்ணிட்டு இருக்க ஜான்வி? காரெல்லாம் ஸ்டாப் பண்ணாத. இங்கேருந்து போறத தவிர வேற வழியே இல்லம்மா. நீ படிக்க போமா, பாத்துக்கலாம்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்த வாட்ச்மேனும் தடுத்து நிறுத்துறதுக்காக அங்க வரல, கேட்டை ஓபன் பண்றதுக்காக தான் வந்திருக்காரு. கேட்டை ஓபன் பண்ணி அவரே வழி அனுப்பி வைக்கிறாரு. அவருக்கும் ஒரு நன்றியை சொல்லிட்டு 2 பேரும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இவனுக்கு இங்கிருந்து பயங்கரமான கோவம் வந்துருது. "ஜான்வி நீ எப்படி போவ?" அப்படிங்கிற மாதிரி பார்த்து கத்திட்டு இருக்கான். அந்த வாட்ச்மேனும் அவனை உள்ள வச்சு கேட்டையும் சாத்திட்டு, சாவியும் தூக்கி தூரமா போட்டுட்டு, "உன் வேலையும் வேணாம், ஒண்ணு வேணாம், போடா" அப்படிங்கிற மாதிரி கிளம்பி அங்க இருந்து போயிடுறாங்க. அந்த வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாம தவிச்சிட்டு இருக்கான். அந்த ரூமுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டான். கதவு வேற வெளியே சாத்திட்டு போயிட்டாங்க போல. அங்கேயும் இங்கேயும் உளுந்து கீழே பறந்துட்டு இருக்கான். அப்பதான் அங்க பால் கிளாஸ் இருக்கிறத கவனிக்கிறான். அதை பார்த்துதான் அப்பதான் அவனுக்கு ஒரு யோசனை வருது. அப்ப இது எல்லாமே அம்மாவோட சதிதான் அப்படிங்கிற மாதிரி. அந்த பால் டம்ளர்ல அப்படி என்னத்தை கலந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல. இவனால எழுந்திருச்சு நடக்க கூட முடியல. எப்படியாவது இங்க இருந்து வெளியே போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமோட கதவையே உடைச்சிடுறான். அங்கேருந்து ஹாலுக்கு வந்து அங்க தண்ணி இருக்கு. அந்த தண்ணியை ஃபுல்லா குடிச்சிட்டு இருக்கான். தலையில வர தண்ணி எல்லாம் எடுத்து ஊத்திக்கிட்டு இருக்கான். அப்போ தூக்க மாத்திரை தான் கலக்கி கொடுத்துருக்காங்க போல. அங்கேருந்து தட்டு தடுமாறி வந்து கார் சாவி தேடிட்டு இருக்கான். கார் சாவி கிடைச்சிருச்சு. இப்ப இங்க இருந்து வெளியே போகணும். ஆனா இன்னுமே அவனுக்கு அந்த தூக்கம் கலையல. அதனால என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்க டைனிங் டேபிள்ல காஃபி பவுடர் இருக்கு. அந்த காஃபி பவுடர் எடுத்து அப்படியே வாய் ஃபுல்லா கொட்டிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை காஃபி பவுடர் குடிச்சா, காஃபி பவுடர் சாப்பிட்டா தூக்கம் கலையுமோ என்னமோ தெரியல. அதையும் கையில எடுத்துக்கிட்டு கார் வரைக்குமே கிளம்பி வந்துட்டான். "ஜான்வி உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கார் எடுத்துட்டு அப்படியே வேகமா அந்த கேட்டையே உடைச்சிட்டு வெளியே வந்துட்டு இருக்கான். இவளும் இங்க கார்ல வந்துட்டு இருக்கா. பட் மெதுவா தான் வந்துட்டு இருக்கா. ஜான்விக்கு அந்த அளவுக்கு டிரைவிங் தெரியாது இல்லையா? அதனால அப்ப அவங்க சொல்றாங்க, "இங்க பாருமா, நீ இப்ப நேரா வந்து அவனோட அம்மா வீட்டுக்கு போயிடு. அங்க போய் நம்ம அவங்க கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலாம். நானும் வந்து சொல்றேன். நான் சொன்னா அவங்க நம்பித்தானே ஆகணும்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இவ அந்த வீட்டோட ஃபுல்லா குடும்பத்தையே கொளுத்தி விட்டான் இல்லையா? அதை நினைச்சு பார்த்துட்டு, "இல்ல இல்ல, நான் என்னோட குடும்பத்துக்கிட்ட போக மாட்டேன். நான் அங்க போறதுனால அவங்களுக்கு தான் ஆபத்து. அதனால நான் அங்க போமாட்டேம்மா" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. "இல்லம்மா, நீ அங்க போய் தான் ஆகணும். ஒருவேளை நீ அங்க போகாம வேற எங்கேயாவது போன அப்படின்னா நேரா வந்து உன்னோட குடும்பத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு உன்னை அங்க வர சொல்லுவான். எப்படி பார்த்தாலும் உன்னோட குடும்பத்துக்கு ஆபத்து தான். அதனால நான் சொல்றதை கேளு. நம்ம இங்க இருந்து அங்க போவோம். ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட உண்மையை சொல்லிட்டு அவங்களே நம்ம கூட கூட்டிட்டு போயிடலாம். எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோயினியும் அவங்க வீடு இருக்கிற இடத்துக்கு காரை திருப்பி போயிட்டு இருக்கா. அதே சமயம் இவனும் காஃபி போடுற வாயில தூக்கி போட்டுக்கிட்டு செம கொலவெறியோட துரத்தி வந்துட்டு இருக்கான். இவனுக்கும் தோணுது கண்டிப்பா ஜான்வி அவளோட வீட்டுக்கு தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு செம ஃபாஸ்டா வண்டியை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோயினி கிட்ட நெருங்கி வந்துட்டான். அந்த காரை பார்த்த உடனே, "ஜான்வி காரை நிப்பாட்டு. எங்க போயிட்டு இருக்க நீ? என்னை விட்டு உன்னை போக விட்டுருவனா? ஒழுங்கு மரியாதை ஒரு ஓரமா காரை நிப்பாட்டு" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டு வந்துட்டு இருக்கான். அதுக்குள்ள இவங்களும் இங்க ஜான்வி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, "அவன் சொல்றதெல்லாம் காதுல வாங்காதமா, நீ வேகமா போமா" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஜான்வி இவங்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறான்னு தெரியல. அண்ட் ஃபைனலி இந்த வீடியோவோட